வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். மூன்றாவது முறையாக தமிழ்த்தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் அவமதிக்கப்பட்டுள்ளது. இதை தமிழ்நாடு அரசும் ஏதோ ஒரு வகையில் அனுமதித்தும் உள்ளது. இதே போன்று கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் பெயர்களை மாற்றியமைத்து அந்த திட்டங்களையே சிதைத்து வருகிறது விஜய் அரசு. இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக மதிவதனி அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியாக இன்னைக்கு பாடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4வது முறை விஜய் முதல்வரானதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 65-70 நாளை நெருங்கிட்டு இருக்காரு. இதில் ஒரு 4வது முறையாக தமிழ்த்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்றத தாவேக்காவும் தாவேக்கா அரசும் என்னவாக எடுத்துக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. இது ஒரு சாதாரண பாடல் தானே, இதை 2வது பாடினா என்ன, 3வது பாடினா என்ன, இல்லை பாடாமே விட்டா என்ன அப்படின்ற கணக்கில் எடுத்துக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு போகிறது எவ்வளவு அவமானப்படுத்துகிற வேலையோ, அதே நேரத்தில் முதல் இடத்தில் வந்தே மாதரம் இருப்பதும் தமிழ்நாட்டினுடைய இதுவரை நாம் கற்ற தமிழ்நாட்டுக்கு இருந்த அரசியலுக்கு எதிரானது. இதை ரெண்டையுமே நம்ம சேர்த்து தான் பார்க்க முடியும். முதல்ல என்ன அப்படின்னு கேட்டால், இது வெறும் ஒரு மொழி சார்ந்த விஷயமா? தமிழ்த்தாய் வாழ்த்த முதல்ல பாடணுன்றது மொழி சார்ந்த விஷயமான்னு கேட்டால் கிடையாது. அதில் மாநில சுயாட்சி அடங்கியிருக்கு, மாநில உரிமை அடங்கியிருக்கு. இதுவரைக்கும் நம்ம எதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு பாதுகாத்து, ஆர்எஸ்எஸ்னுடைய மனநிலை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, ஹிந்து ராஷ்டிரான்ற பெருங்கனவோடு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய எந்த விதமான அஜெண்டாவும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, பிஜேபியினுடைய பெருங்கனவாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு பார்த்து எல்லாத்தையும் செஞ்சோம். அதில் ஒன்று தான் வந்தே மாதர பாடலுக்கான நம்முடைய எதிர்ப்பு. இதை திராவிடர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்தே மாதர பாடல் ஏன் எதிர்க்கிறோன்னு சொல்லி கண்டன கூட்டம் நடைபெற்றது. அதில் இஸ்லாமிய அமைப்புகள் வந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வந்தாங்க. எல்லாரும் வந்து பேசி அது புத்தகமாகவே வெளியிட்டாங்க. ஏன் இந்த அளவிற்கு ஒரு அமைப்புகள், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகள், குறிப்பாக பெரியாரிய அமைப்புகள் வந்தே மாதரம் பாடலுக்கு எதிராக அப்படின்னா, எங்களுக்கு மத நம்பிக்கை கிடையாது, ஆனால் அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய சொற்களையும், நீங்கள்லாம் இந்த மண்ணின் மக்கள் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய வரிகளை கொண்ட பாடல் தான் வந்தே மாதர பாடல். இதை வைக்கணுமா வேண்டாமான்னு பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து எதிர்ப்பு குரல்கள்லாம் வந்த பிறகுதான் இல்லை இது வேண்டான்னு ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. மீண்டும் பிஜேபி ஆட்சியில் இதை நுழைக்கிறாங்கன்றப்பவே இது எவ்வளவு ஆபத்தான போக்கு. தேசிய பாடல்னு நுழைக்கிறாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அது தேசிய பாடல், அது இல்லாம ஒரு தேசிய கீதம். சரி, தேசிய பாடல் தேசிய கீதம் இதுக்கெல்லாம் என்ன நோக்கம்னு கேட்டா, மதத்தை தாண்டி, அந்த வகுப்புகளை தாண்டி, ஜாதிகளை தாண்டி, பொருளாதாரத்தை தாண்டி, மாநில எல்லைகளை கடந்து எல்லாரும் ஒன்னா இருக்கும், அதுதானே. இப்போ ஒருங்கிணைக்கிறதா உங்க நோக்கம்னா, அதில் ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை கொச்சைப்படுத்தக்கூடிய பாடலை தூக்கி சுமக்க வேண்டிய தேவை என்ன? இதுக்கு நம்முடைய இந்தியாவின் பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, இது என்னைக்குனாலும் நடக்கும், இந்த வந்தே மாதரம் ஒழிக்கின்ற போது எங்களுடைய கனவு நனவாகும். என்ன கனவு உங்களது? ஹிந்து ராஷ்டிரா தானே உங்கள் கனவு. அந்த ஹிந்து ராஷ்டிரா கனவு ஒழிக்கணும்னு சொன்னா, இந்த வந்தே மாதர பாடலை பாடி பாடி 1935களுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் எத்தனை மதக்கலவரங்கள் நடத்தி இருக்கின்ற டேட்டா இருக்கு. அப்போ மீண்டும் இந்த உணர்வு உங்களுக்கு என்ன உணர்வை கொடுக்கணும்னா, இஸ்லாமிய வெறுப்பை, மத வெறுப்பை, இந்த கனவை சாதிக்கணும்னு. இதை தமிழ்நாடு புரிஞ்சுக்கிட்டு தான் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நேரத்திலையும் இதில் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம்னு சொன்னாங்க. தேசிய கீதத்தை முன்னாடி பாடி தமிழ்த்தாய் வாழ்த்து 2வது பாடுறதே முடியாதுன்னு சொன்னாங்க. அதை இங்கிருந்த மக்கள் வந்து ஏதோ திமுக வந்து ஆளுநருக்கு எதிராக ஒரு அரசியல் பண்றதா நினைச்சாங்க. இது திமுக வெசஸ் ஆளுநர், திமுக வெசஸ் பிஜேபி இல்ல, தமிழ்நாடு வெசஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்து ராஷ்டிரம் என்ற பெருங்கனவு, திராவிடம் வெசஸ் ஆரியம். அதில் திராவிடத்தின் பக்கம், தமிழ்நாட்டின் பக்கம் கடந்த ஆட்சி நின்னுது. உங்களுக்கு ஏன் ஒரு முதுகெலும்போடு இதை எதிர்க்க முடியலன்ற கேள்வி நமக்கு வருது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகனா ஒரு 70 வருட பழமையான கட்சி, அதுக்கு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கு. இவர் வந்து விஜய் அவர்கள் புதுசா வந்திருக்காரு, அவர்கிட்ட எப்படி நீங்க இவ்வளவு தீவிரமான ஒரு எதிர்ப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ எதிர்ப்பு நீங்க தீவிரமா எதிர்க்கிறீங்களா, கொஞ்சமா எதிர்க்கிறீங்களான்றதே கணக்கு இல்லை. எதிர்க்கிறதுக்காக தயாரா இருக்கீங்களா? தீவிரமான எதிர்ப்புலாம் வேணாம், இது தவறுன்னு சுட்டி காட்டுவதற்கு தயாரா இருக்கீங்களா? ஏன்னா இதோடு 70 நாட்களில் 4 முறை தொடருது. முதல் முறை என்ன சொன்னாங்கன்னா, இது அவங்களுடைய புரோட்டோகால் நடக்கிறது, ஒன்றிய அரசினுடைய ஆளுநர் அலுவலக நிகழ்ச்சி, அங்கே தலையிட முடியாது. யார் சொன்னால்? தாவேக்காவினுடைய அமைச்சர். 2வது முறை புதிய அமைச்சரவையுடைய பதவியேற்பு. 3வது முறை சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்துக்குள்ளே நடக்கிறப்ப தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுடைய குரல் ஒருமித்தமாக ஒலிக்குது. ஏன்னு கேட்டால், ஆளுநர் அலுவலகத்தில் அவருக்கு அதிகாரம் இருக்கலாம்,
சட்டமன்றம் யார் அதிகாரத்தில் கட்டுப்பட்டது? அது மாநில அரசினுடைய கட்டுப்பாடு தானே. அங்க ஆளுநர் அப்படின்றவரே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, நம்ம ஏதோ பிரிவினை எல்லாம் பேசல, இந்திய அரசமைப்பு சட்டப்படி அவருடைய ரோல் என்ன, மாநில அரசு என்ன சொல்லுதோ, இன்னும் சொல்ல போனா அவைத்தலைவருக்கு தான் அங்க அதிகாரம். இப்ப அதை மீறி ஆளுநர் அதிகாரம் செலுத்த முடியுதுன்னா அது உங்களுடைய ஆட்சிக்கே அவமானம் இல்லையா? தமிழ்நாடு மாநில உரிமை, மாநில சுயாட்சியெல்லாம் விட்டுருங்க, உங்களுடைய ஆளுமையை அதை டெஸ்ட் பண்ற விஷயம் இல்லையா? இதுக்கு எதிராக என்ன குரல் கொடுத்தீங்க? இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா, ஒரு அறிக்கை வந்திருக்கா, இது தவறு சுட்டி காட்டல் வந்திருக்கா? நம்ம எப்படி பாருங்க, இறங்கி இறங்கி கடைசியில சுட்டி காட்டலா அது வந்திருக்கா? எது ஒன்றும் இல்லாத போது இன்னைக்கு அது எங்க வந்து நிக்குதுன்னா, தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணத்தில், தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில், தமிழ்நாட்டு மக்களுக்காக இயங்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்தை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனாருடைய பல்கலைக்கழகம். அங்க வந்து துணைவேந்தர் எவ்வளவு ரொம்ப அந்த பல்கலைக்கழகத்துல அப்படி பண்ணணும்னு பண்ணிருப்பாங்களோ? ஆளுநருடைய RSSனுடைய புத்தி வழக்கமாக அதுவா தான் இருந்திருக்கு. ஆனா அதை தமிழ்நாடு அரசு என்னவா பாக்குதுன்றதுதான். இப்ப நான் திரும்ப திரும்ப ஏன் தமிழ்நாடு அரசுன்னு சொல்றேன்னா, தாவேக்கான்ற கட்சியினுடைய நிலைப்பாடை பத்தி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா ஒரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். தாவேக்கான்ற கட்சி வந்தே மாதரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கூட தயாராக இருக்கலாம். தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடுனா என்னென்ற நிலைப்பாட்டில் கூட இருக்கலாம். நம்ம கேள்வி கேட்பது தமிழ்நாடு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய தாவேக அரசு, உங்க நிலைப்பாடு என்ன? அந்த துணைவேந்தர் எவ்வளவு லெத்தாஜிக்கா பேசுறாங்கன்னா இதுல என்ன இருக்கு? ரொம்ப கூலா சொல்றாங்க. ஆளுநருடைய அலுவலகத்திலிருந்து வந்த ஆணை இது. ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகத்துக்கு ஆணை பிறப்பிப்பது யார்? எங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரிப்பணத்துல இயங்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு புரோட்டோகால் நீங்க சொல்றதுக்கு நீங்க யார்? ஆளுநர் யார்? அந்த கேள்வியை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கிறோம். இதே ஆளுநர் தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தனியார் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழால புதிய கல்விக் கொள்கை ரொம்ப நல்லது, குலக்கல்வி கல்வி நல்லது, அதை எதிர்த்தும் எதுவும் பேசல. இதே முன்னாடி ஆட்சியில ஆளுநர் குலக்கல்வின்னு ஒரு சொல்லை சொன்னதற்காக கடுமையான எதிர்ப்பு எச்சரித்து அவர் அதுக்கடுத்து என்ன பண்ணாருன்னா வர்ணாசிரமத்தை பத்தி பேசினாரு. ஒரு முறையும் அவர் பேசுகிற போது எதிர்த்தது தனிப்பட்ட கட்சி இல்லை, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எதிர்த்து இருக்கிறார். இன்னைக்கு அது நீர்த்து போகிறப்ப நம்ம கேள்வி கேட்போம்ல. அதே போல கூடுதலாக என்ன அப்படின்னா, இதே துணைவேந்தர் இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநருடைய உபசரிப்பை வந்து வேணான்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க, புறக்கணிக்கிறார். அந்த ஊட்டியில நடந்த துணைவேந்தர் மாநாடு அதுல வந்து இவங்க அதை புறக்கணிக்கிறாங்க. எனக்கு அதே துணைவேந்தர் ஆளுநர் சொல்றது சரிதானே பேசுற நிலைக்கு எப்படி தள்ளப்பட்டார்? நான் பயந்துட்டேங்கிறாருல அவரு. ஆளுநர் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாருங்க, நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு அவரே பிரஸ் மீட்லயே ஓப்பனா சொல்றாரு. அவருடைய பயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியது என்னன்னா, முன்னாடி வந்து எனக்கு ஒரு அரசு சப்போர்ட் இருந்தது, இப்ப இல்ல. முன்னாடி நான் என்னோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாதுகாப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருந்தார். இப்போ என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாதுகாப்பாக யாரும் இல்லை, அதனால நாங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்பட போதா, இல்லை ஒவ்வொன்றாக கொள்கை எதிரியாக நீங்கள் சொன்ன பிஜேபி செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் மௌனம் காக்க போறீங்களா? தனிப்பட்ட கட்சியாக நீங்கள் என்ன செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. தமிழ்நாடு அரசாக தமிழ்நாடு அரசுக்கென்று ஒரு மரபு இருக்கிறது, மாண்பு இருக்கிறது. அதை சீர்குலைக்கக்கூடிய வகையில் பிஜேபி செய்துன்னு சொன்னா அதை தமிழ்நாடு ஏத்துக்காதுன்றதுதான் நம்மளுடைய எல்லா நேரத்திலும் பதிலாக இருக்கு. இதுல உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர் வந்து இன்னைக்கு அந்த விழாவில் வந்து பங்கேற்கல. ஆனால் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு அவர் அறிவிக்கவும் இல்லை. வழக்கம் போல் ஊடகங்கள் புறக்கணித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது, தகவல் தெரிவிக்கிறது இப்படின்னு தான் போடுறாங்க. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் காங்கிரஸ்காரரு அவங்க தீவிரமாக பிஜேபியை எதிர்க்கிறதா சொல்கிறாங்க. இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த முதல்ல அந்த தகவல்னு சொல்லியே என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் ஊடகங்கள் செஞ்சுட்டாங்க. அவர் வருவதாக தகவல், அவர் வந்ததாக தகவல், கரூரில் அவள் மக்களை சென்று சந்திப்பதாக தகவல், சந்தித்ததாக தகவல், இது எல்லாம் உங்களுக்கு தகவல் தான். இப்போ கூட நீங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்பே கூட வந்தே மாதரம் பாடலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருப்பதாக தகவல்னு கூட போடலாம். இப்போ இந்த தகவல்னு போட்டு இது ஊடக அறமா நம்ம கேட்குறது அதுதான். செய்தின்றது என்ன? உங்களுக்கு ஒன்று நோன் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும், இல்லை மக்களுக்கு அன்னோனாக இருந்து உங்களுக்கு நோனாக இருக்கணும். உங்களுக்கும் அன்னோன் இன்ஃபர்மேஷன், மக்களுக்கும் அன்னோன் இன்ஃபர்மேஷன், அதை எப்படி நீங்கள் தகவலாக பரப்புவீங்க? ரெண்டாவது, காங்கிரசினுடைய ஒரு அமைச்சர் அவர் தானே வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணணும், எங்களுடைய காங்கிரசினுடைய நிலைப்பாடு மதச்சார்பற்ற தன்மை, இந்த வந்தே மாதரம் பாடல் இந்த மக்களை இழிவுபடுத்துவதா இருக்கு, பிஜேபி மாநில உரிமைக்கு எதிராக இருக்கு, அதனால நாங்கள் பங்கேற்கல. இதை சொல்ல வேண்டியது யார்? இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய தகவலா இல்லை அமைச்சரனுடைய குரலா? ட்வீட் பண்ணியிருக்காரான்னு கூட எனக்கு தெரியல. நாங்கள் போலங்க அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரான்னு கூட தெரியல. இதை ஏன் ஊடகங்கள் தூக்கி சுமக்குதுன்னு நமக்கு தெரியல. இன்னொன்று, இதுவரைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்தபோது காங்கிரஸ் பிஜேபியினுடைய எதிர்ப்புல பயங்கர வலுவாக இருந்து
உங்க கூட சேர்ந்து நாங்களும் பேசுகிறோம்லாம் பேசியிருக்காங்க. இந்த 70 நாட்களில் அவர்கள் அமைச்சரவைக்கு போன பிறகு எந்தெந்த இடத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திமுக எதிர்ப்பை பேசிட்டு இருந்தாங்களே தவிர பிஜேபி எதிர்ப்பையோ இல்ல ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பையோ, இல்ல ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பை எப்பயுமே அவங்க பேச மாட்டாங்க. கடந்த காலங்கள்லயுமே அவங்களுடைய தலைவர் பேசியிருக்கலாமே தவிர தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி பேசினாங்கன்னு நமக்கு தெரியல, இன்னைக்கு வரைக்குமே பேசல. அப்ப நீங்க ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அந்த துணைவேந்தர் தேடுதல் குழுவிலேயே 5 பேர் கொண்ட குழுவா அவரு ஒப்புதல் வழங்கியிருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன காரணங்கள் தான் நமக்கு வியப்பா இருந்தது. நான் வந்து இன்னைக்கு ஒரு என்னோட அமைச்சரவையை நான் தக்க வச்சுக்கணும், என் பொறுப்பை தக்க வச்சுக்கணும், என் பதவியை, அதுக்காக நான் எதனாலும் பேசுவேன்ற பல்ட்டி வந்து சரியானதா? நீங்க ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் தானே இருக்க முடியும். நீங்க இந்திய அளவில் பிஜேபி எதிர்க்கிறீங்க, தமிழ்நாடு அளவில் திமுக எதிர்ப்போடு நின்றுச்சா உங்களுக்கு? பிஜேபி எதிர்க்க வேண்டாமா? அந்த கட்டத்தை தாண்டியே போக வேண்டாமா? நமக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ஒன்று தான் சொல்ல தோணுது, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமா இந்த தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து இதெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தான் பள்ளிக்கூடங்களில் குறிப்பாக ரொம்ப சின்ன குழந்தைகள், எல்கேஜி யூகேஜி 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட கூட இந்த டிவிகே கட்சிக்காரங்க போய் சினிமா பாடல்களை போட்டு பாடுறது, அவங்களோட கட்சி கொள்கை பாடலில் போட்டு அந்த குழந்தைகளை பாட வைக்கிறதுன்றலாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படி அணுகிறது, எப்படி பார்க்குறது? இல்லை, பொதுவாக யார் ஒருவராக இருந்தாலும் குழந்தைகள் கிட்ட போயிட்டு நீங்கள் என்னன்னே தெரியாத வயசில் எது ஒன்றை திணிப்பதுமே அது குற்றம் தான். தவறுன்றதை தாண்டி அது குற்றம் தான். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சி பள்ளிக்கூடங்கள் நடக்கிறத நம்ம எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? மத போதையை ஊக்குவிக்கிறாங்க, இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைகளுக்கு மதத்தினுடைய போதையை, மத வெறியினுடைய போதை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சினிமா பாடல்களை இசைப்பதன் மூலமாக சினிமா போதை இன்ஜெக்ட் தானே பண்ணுறீங்க. அப்போ இப்போ என்ன, குழந்தைங்க தேட்டருக்கெலாம் போகிறது இல்லையா, குழந்தைங்க எதுவும் இசை நிகழ்ச்சிக்கெலாம் போகிறது இல்லையான்னா, பள்ளிக்கூடம் அந்த குழந்தை வெளியே என்ன கற்றுக்கிட்டாலும் எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்குற இடம். வெளியே போய் 1000 கற்றுட்டு வரும் ஒரு குழந்தை. உள்ளே வந்த உடனே எது சரி எது தவறுன்னு பிரித்து காட்டுவதற்கு தான் பள்ளிக்கூடத்தினுடைய வேலை. அந்த பள்ளிக்கூடத்துலேயே நீங்கள் வந்து சினிமா பாட்டை போட்டு, அதுவும் ஸ்கூல் அசம்பிளியில் பாடுற மாதிரி ஒரு ஹாலில் நிற்க வச்சுக்கிட்டு பாடுறாங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், எந்த பாட்டை வேணால் பாடட்டும், அவங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் நடித்த பாடல்களை பாடுறாங்க. அந்த பாடலுக்கான அர்த்தத்தை கேட்டால் அந்த இரட்டை அர்த்தங்களை ஒரு டீச்சர் சொல்ல முடியுமா? இதுதான் அர்த்தம்னு சொல்லுவீங்களா? அமைச்சர்கள் திடீர்னு போய் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவில் பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், என்டர்டெயின்மெண்ட்டுன்னு கொண்டு வந்து முடிக்கிறாங்க. நமக்கு ஏன் பதறுதுன்னு கேட்டால், 18 வயதுக்குள் ஒரு குழந்தை எந்த விதமான எந்த சார்புமற்ற எல்லாத்தையும் பற்றி நடுநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டிய ஆற்றல் வளர வேண்டிய வயசு. இது ஒன்று நடக்குதா? இதுக்கான அறிவியல் என்ன, இதுக்கான சயின்டிஃபிக் டெம்பர் என்ன, அறிவியல் மனப்பான்மை என்ன, இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் ஒரு பள்ளிக்கூடம். எதையுமே நீங்கள் தெரிய வேண்டாம், நீ சும்மா நானும் முழக்கம் போடுறேன் நீயும் முழக்கம் போடுன்னு அங்கே இருக்கவங்க டிவிக்கேன்னு கத்த சொல்கிறாங்க, குழந்தைங்க கத்துது. இது கடந்த காலங்களில் நடந்திருக்கா? பள்ளிக்கூடங்களில் போய் எந்த கட்சியாக இருக்கட்டும், இதை எந்த கட்சி செய்தாலும் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்குவாங்களா? இப்போ இதை மட்டும் ஏற்றுக்கிற அளவிற்கு நம்மளுடைய மனநிலை எப்படி மாறுச்சு? இதை நம்மளே சுய பரிசோதனை பண்ண வேண்டாமா? ஜஸ்ட் லைக் தட்டா தமிழ்நாடு எப்படி எடுத்துக்குது? பல அமைப்புகள் கூட இது ஜஸ்ட் லைக் தட்டா எப்படி கடந்து போக முடியுது? இது குழந்தைகள்ன்றது உங்கள் குழந்தை என் குழந்தைன்னு இல்லை, தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளின் கல்வி உரிமைக்காக தானே இந்த போராட்டமே. நம்மளுடைய இத்தனை வருஷம் தமிழ்நாட்டினுடைய போராட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது படிச்சிருடான்னு தானே, எப்படியாவது படிச்சிருடான்னு சொன்னவங்க கிட்ட புதிய கல்விக் கொள்கையை இணைக்கிறேன்னு பிஜேபி சொல்றப்ப நம்ம எதிர்க்கிறோம். அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சத்தில் பாதி என்னன்னு கேட்டா படிப்பை விட்டு வெளியே கொண்டு வரது தான். அதை மதத்தின் வாயிலாக தான் செய்யணும்னு இல்லையே, சினிமா வாயிலாகவும் செய்யலாம்ல. நீ என்ன படிச்சு பெரிய ஆளாக வேணாண்டா, படம் பார்த்தே பெரிய ஆளாகலாண்டான்னு சொல்லி கொடுக்கறதும் தப்பு கிடையாதா? இதை நம்ம பேசணுமா வேண்டாமா? இது ஒரு புதிய ஒழுங்கு, ஒரு புதிய டிசிப்ளினுக்குள்ள நம்மளை கொண்டு போறாங்களா இந்த மாதிரி? அதை ஒழுங்குனே நம்ம சொல்ல முடியல. ஏன்னா தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது எவ்வளவு சென்சிபிளான ஒரு விஷயம். ஒரு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய பொதுமக்களோட சென்டிமெண்டோட கலந்த ஒன்னையே 3வது இடத்துக்கு தள்ளுறாங்க. அது கிட்டத்தட்ட 4வது நிகழ்ச்சியா நடக்குது. ஸ்கூல்ல போய் டான்ஸ் ஆடுறாங்க. நீங்க ஒரு கட்சியினுடைய சார்பு நிலையில இருக்கலாம், ஆனாலும் கூட இந்த பொது சமூகத்தினுடைய சைலன்ஸ் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அச்சத்தை கொடுக்குது. இந்த சைலன்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது நமக்கு புரியணும். அது என்னவாக இருக்கிறது, எதுக்காக சைலண்டா இருக்கும்? எல்லாவற்றிற்கும் சைலண்டா இருக்கிறது வேற, ரொம்ப செலக்டிவ் சைலன்ஸ் இருக்குல்ல, அது ஆபத்தானது. இந்த டெல்லியில நடந்து முடிஞ்ச சிஜேபி நீட் எதிர்ப்பு போராட்டம்
தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணாரு, போராட்டம் முடிவுக்கு வந்துட்டு. இதனால என்ன நன்மைகள் நடந்தது அப்படின்னு யோசித்து பார்த்தா, அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு, மோடிக்கு ஒரு பிம்பச்சிதைவு ஏற்பட்டிருக்கு, எதிர்க்கவே முடியாத ஒரு மோடி அப்படின்றதுக்கு ஒரு கணிசமான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அதில் மாணவர்களோட தியாகம், எதிர்ப்பு அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீட் தேர்வு அப்படியே தான் இருக்க போகுது. இதில் நடக்கக்கூடிய வினாத்தாள்கள் கசிவெல்லாம் இனிமேல் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரியல. ஆனால் தமிழ்நாட்டோட கோரிக்கை நீட் ரத்து ஒண்ணுமே நடக்கலையே. முதல்ல இந்த சிஜேபியினுடைய போராட்டத்தை நம்ம ரெண்டு வகையா பிரிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க கேட்டது ஃபேர் நீட், தமிழ்நாடு கேட்பது பேன் நீட். ஃபேர் நீட்டா பேன் நீட்டான்னு வந்தப்ப தமிழ்நாடு எல்லா காலகட்டத்திலும் பேன் நீட்ல தான் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம இது வழக்கமாக சொல்றது, ஒரு வாரமா நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம், திருட்டுல நல்ல திருட்டு கெட்ட திருட்டுலாம் கிடையாது, திருட்டு நீட்டு திருட்டு. அதனால நம்ம அதை ஒழிக்கணும். இதுக்கு இந்த இடையில நம்ம இதை ஒரு 10-13 வருஷமா நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா கலைஞர் இருந்த காலகட்டத்தில் எந்த விதமான நுழைவுத் தேர்வையும் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க முடியல. நாங்க அனிதாவினுடைய மரணத்திற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, திராவிடர் கழகத்தின் சார்பில் எல்லா வகையான ஆர்ப்பாட்டம், போராட்டம், இருசக்கர வாகன பேரணின்னு எங்களுடைய அமைப்பின் சார்பாக எல்லா விதமாக முறையிலையுமே நீட் ஒழிக்கப்பட வேண்டும்ன்ற குரல் தான் ஒலித்திருக்கிறது. இப்போ எந்த இடத்துல நம்ம சிஜேபியோடு அல்லது தமிழ்நாட்டில் இருந்த மாணவர்கள் அவங்களோடு ஒத்து போனாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு அக்கௌண்டபிலிட்டியாவது எடுத்துக்கணும்ல. நீட்ல குளறுபடி நடந்திருக்கு, வினாத்தாள் கசிவு, லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொடர்ந்து இது நடக்குது, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்கன்னா உங்க போராட்டத்தை தொடங்குறாங்க. அவங்களுடைய நோக்கத்திற்கான விக்டரியாக இருக்கலாம், அது டெல்லியின் போராட்டத்துக்கான விக்டரியாக இருக்கலாம், தமிழ்நாடு போராட்டத்திற்கான வெற்றியாக இதை நம்ம பார்க்க முடியாது. இரண்டாவது, தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவால் அவங்க கோரிக்கை நிறைவடைந்திருக்கானா இல்ல. ஒரு சங்கி போனா அதை விட பெரிய சங்கியை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. நிச்சயமா அதுதானே. அடுத்த சங்கியும் வந்திருக்காரு, பிரகலாத் ஜோஷியும் வந்துட்டாரு. அவருடைய ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கர்நாடகாவினுடைய மாநில தலைவராக இருந்த போது அவர்னால கணிசமாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அனைத்தையும் செய்திருக்கிறார். இப்ப நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவர் என்னைக்கு ரீப்ளேஸ் ஆயிருக்கணும்? பிரச்சனை தொடங்கினப்பவே. எனக்கு தெரிந்த இது பிஜேபி டைலூட் பண்றதுக்காக பண்ண வேலையாக தான் இருக்குமோ. ஏன்னு கேட்டா அது வரைக்கும் அமைதியா இருக்காங்க. 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பயணம்ன்றன்னு காவல்துறை அத்துணை பெரிய ஒரு புரூட்டாலிட்டியை மாணவர்கள் மேல காட்டுறாங்க. அது கடுமையான கண்டனத்துக்குரியது. எந்த இடத்துலையுமே அதை நம்ம ஒரு துளி கூட யோசிக்காம நம்ம அதை கண்டிக்க வேண்டியது. எந்த மாநிலத்தில் நடந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் மேலான புரூட்டாலிட்டியை யாரும் ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், கொஞ்ச நாள் போயிட்டே இருக்காங்க, நாளைக்கு பேசுவோன்றாங்க, திடீர்னு செய்தி வருது மதியம் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அப்படின்ட்டு. வழக்கமாக பிஜேபிக்கு இது போல் ஒருவரை காவு கொடுப்பது என்பது இயல்பானது. இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணணுமா, யாரையும் காவு கொடுப்பதற்கு அவங்க தயாராக இருப்பாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டால், தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவால் நீட் எதிர்ப்பு அப்படின்றதுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ பிரகலாத் ஜோஷி வந்ததுனால நீட் நடக்காமல் இருக்க போதா? நடக்க போகுது. இன்னொன்னு, இந்த வருஷம் மட்டும்தான் நீட் அன்ஃபேரானா, வந்த காலகட்டத்திலிருந்து நீட் அன்ஃபேர் தான். வந்த நாள்ல இருந்து தற்கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, வினாத்தாள் கசிவு நடந்துகிட்டு இருக்கு, கத்திரிக்காய் விற்கிற மாதிரி கூறு போட்டு கொஸ்டின் பேப்பர் ரோட்ல வித்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் நின்று பிட் எடுத்து போட்டது, இத்தனை காட்சிகளும் இந்தியா பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்ப இது சிஸ்டம் தப்பு. அந்த சிஸ்டத்துல இருக்கிற ஒரு நபரை மாத்துறதுனால அந்த சிஸ்டம் மாறிடுமானா கிடையாது. இப்ப தமிழ்நாட்டினுடைய குரலுக்கு வேற இங்க புதுசா எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, 5 வருஷமா அமைதியா இருந்தீங்க, இப்ப ஏன் பேசுறீங்கன்றாங்க. நமக்கு புரியல. அது மே 4க்கு பிறகு உயிர் தெழுந்திருப்பாங்க போல, என்ன இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. கடுமையான போராட்டங்களை தமிழ்நாடு மேற்கொண்டு இருக்கிறது. ஒரே ஒரு வித்தியாசம், போன 5 வருஷத்துக்கு இப்ப என்னன்னா, நாம போராடுவோம், நம்ம கூட சேர்ந்து தமிழ்நாடு அரசும் உடன் இருந்துச்சு, நம்ம கூட சேர்ந்து ஒரு மாநில அரசும் இருந்துச்சு. மாநிலத்தினுடைய முதலமைச்சரே நீட்டை எதிர்த்தாரு போன 5 ஆண்டுகள்ல. மாநிலத்தினுடைய முதலமைச்சர் 2 முறை சட்டமன்றங்களில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் அனுப்ப மாட்டாருன்னு சொல்லி ஆளுநரை போட்டு அத்தனை பேச்சு பேசி வெளிப்படையாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி, கண்டன கூட்டங்கள் நடத்தி, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்புற அளவுக்கு ஒரு அரசு நீட் எதிர்ப்பில் உறுதியாக இருந்தது. இப்போ அது இருக்கா இல்லையான்றதான் மக்கள் யோசிக்கணுமே தவிர, நாங்க எப்போதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். இதெல்லாம் எங்க இருந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த மரபு வருதுன்னு கேட்டா, 20-22 வருஷம் போராடி நுழைவுத் தேர்வை ரத்து செய்த மாநிலம் தமிழ்நாடு. முத்தமிழறிஞர் கலைஞர் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யறாரு. இந்தியாவே ஹிந்தியை ஏத்துக்கிட்டப்ப நாங்க ஏத்துக்க முடியாதுடான்னு போராடினவர் தந்தை பெரியார். 1938 தொடங்கின போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் ஹிந்தி எதிர்த்துட்டு தான் இருக்கும். நம்மை பார்த்து இன்றைக்கு வட இந்தியா கத்துக்க ஆரம்பிச்சு, எங்க தாய்மொழி எங்களுக்கு முக்கியம்னு அவங்க போர்க்கொடி தூக்குறாங்க. இன்னைக்கு வட இந்தியாவை பார்த்து ஹீரோவா பாக்குறவங்க ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களை ஹீரோயிசமா பார்த்ததே கிடையாது. இன்றைக்கு நடக்கக்கூடிய வட இந்திய போராட்டங்களை இவங்க அதிசயமா பாக்குறாங்க. ஆனா வட இந்தியா நீட்ல குளறுபடின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீட்டே குளறுபடின்னு புரிஞ்சுக்கிட்ட தமிழ்நாட்டை யாரும் பெருசா ஹீரோயிசமா பாக்குறது கிடையாது. நாளைக்கு சிஜேபியும் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு, நீட்டே தப்பு அப்படின்னு.
அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அல்லது அதை தெரியப்படுத்திய வேண்டிய தேவை தமிழ்நாட்டுக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அதோட பேரை வந்து முன்னாள் முதல்வர் காமராஜர் பெயருக்கு மாற்றியிருக்காரு இந்த தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள். நிறைய திட்டங்களோட பேரை மாற்றுறது, கடந்த கால திராவிட மாடல் அரசோட திட்டங்களை வந்து மறைக்கிறது போன்ற திட்டங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க அம்மையா ஜெயலலிதா அவங்க வந்து புத்தகங்களில் கலைஞர் படம் இருக்கக்கூடாது, திருவள்ளுவர் வந்து ஏதோ கலைஞர் தான் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினாருன்ற நினப்பில் இருந்திருப்பாங்க போல், அதெல்லாம் மறைச்சாங்க. எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் அம்மா வந்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறப்ப ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாருக்கும் மறைக்கக்கூடிய பணிகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ தோணும், ஏன் இது இருந்தால் இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நமக்கு ஒரு விவரம் தெரிஞ்சு நம்ம அரசியல் பேசக்கூடிய சூழலில் திரும்பியும் அது நடக்கிறப்போ இது தேவையான்ற கேள்வி ஒன்று. இன்னொன்று, நம்ம ஏன் அவ்வளோ இன்செக்யூராக ஒரு அரசு இருக்கணும்? இந்த பேர் இருக்கிறதுனால. ரெண்டாவது, ஸ்டாலின் காலை உணவு திட்டம் அல்லது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலை உணவு திட்டம், முக ஸ்டாலின் காலை உணவு திட்டம் இப்படிலாம் இருந்தால் கூட ஓகே, அவங்க குறைந்தபட்சம் சொல்கிறேன், அதுவுமே தவறு, ஆனால் குறைந்தபட்சம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னாலே முதலமைச்சர்னாலே அப்போ இவரின் மக்களுக்கு ஞாபகம் வந்துடும் நினைக்கிறாங்களா இல்லை என்னன்றது தெரியல. ஆனால் ஒரு ஆரோக்கியமான முதலமைச்சர் அப்படின்ற பேரையே அவர் விரும்பல. அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. இன்னொன்று, நீங்கள் சீப்பை ஒழிச்சு வைக்கிறதுனாலன்ற மாதிரி பெயர்களை மாற்றுவதால் இதை யார் கொண்டு வந்தாங்கன்னு அதை பயன்படக்கூடிய மக்கள் மறந்துடுவாங்களா? மக்கள் பல நேரங்களில் மறப்பது உண்டு, ஆனால் இதுக்காகவே மறந்துடுவாங்களா? இப்போ விடியல் பயண திட்டம் அப்படின்னா அந்த பேரை மாற்றுறாங்க. ஏன் விடியல் பயணம்ன்ற பேருக்கான ஒரே காரணம் வந்து ஒரு சுயமரியாதை உணர்வுக்காக தான். நீங்கள் வந்து யாருடைய தயவுலையும் யாருடைய பணத்திலையும் பயணிக்கலாமா? உங்களுக்கு இந்த அரசு செய்வதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மகளிருக்கான உரிமை, இது சுயமரியாதை, இதுதான் விடியல். அந்த பேரை மாற்றுவது. அப்புறம் அந்த காலை உணவு திட்டத்துக்கு காமராஜரை நீங்கள் போற்றுவதற்கு 1000 வேலைகள் இருக்கு. ஆர்எஸ்எஸ் வந்து காமராஜரை எதிர்த்ததும், தமிழ்நாடு காமராஜரின் பக்கம் நின்றதும் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. தந்தை பெரியார் காமராஜரின் பக்கம் நின்றதும், காமராஜர் தந்தை பெரியார் சொன்னதையெல்லாம் சட்டமாக்குனதும் தமிழ்நாட்டினுடைய வரலாறு. இப்போ இந்த வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்கிறத விட்டுட்டு பெயர்களை மாற்றி விளையாடுவது அப்படின்றது ஒரு அரசுக்கு மாண்புக்குரியதா? அவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு. 70 நாட்களில் சாதனைக்கு மேலே சாதனை செஞ்சுருக்கீங்க. சொந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் அவ்வளவு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக குரல் எழுப்புறாங்க. பாலியல் வன்கொடுமை யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவங்க கட்சியில் இருக்காங்க. குற்றம் யார் சொன்னாங்களோ பாதிக்கப்பட்டவங்க நிற்கிறாங்க. இதெல்லாம் சரியா? அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் ஒரு பக்கம் எங்கெல்லாம் போய் எதெல்லாம் பேசக்கூடாதோ அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனம் செலுத்தாமல் பெயர் மாற்றுவதால் இது சாதனை ஆகிவிடுமா? நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பேர் வச்சுக்கலாம். அது இன்னும் எவ்வளோ வலிமையானது. போன 5 ஆண்டுகளில் செஞ்ச முடிஞ்ச அளவுக்கு செய்யலைனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு கல்விக்காக, இடஒதுக்கீட்டுக்காக, சமூக நீதிக்காக, மாணவர் நலனுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வைக்கலாம். முதல்வர் படைப்பகம் அப்படின்றது இந்தியாவினுடைய லேண்ட்மார்க் திட்டம். அது எனக்கு தெரிந்து வெளிநாடுகளில் அப்படி அமைப்புகள் கிடையாதுன்னு பல மாணவர்கள் வந்து இங்கே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த முதல்வர் படைப்பகத்தை இன்னும் உங்கள் ஆட்சி காலத்தில் எப்படி சரி செய்வது, இன்னும் எப்படி மேலே கொண்டு வரது, இன்னும் எங்கெல்லாம் விரிவாக்கம் செய்கிறது, அதை பற்றி யோசிப்பது தான் மக்கள் நலன் அரசாக இருக்குமே தவிர அந்த பேரில் ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால எதுவும் ஆகாது. ஸ்டிக்கர் ஒட்டுறது அப்படின்றது, பெயரை மாற்றுவது அப்படின்றது ஒரு நாகரிக அரசியலோ இல்லை மக்கள் நலன் சார்ந்த அரசியலாகவும் இருக்காது. வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.